லவகுசா. அயோத்தியின் அரசனான தசரதனின் மகன் ராமர் மிதிலை நாட்டு அரண்மனையில் உள்ள வில்லினை உடைத்து ஜனகன் மகள் ஜானகி என்னும் சீதையை சுயம்வர முறைப்படி திருமணம் செய்து கொண்டவர். ராம அவதாரத்தில் ராமர் ஏகபத்தினி விரதம் கடைபிடித்தார். எனவே தாமாக வலிய வந்து திருமணம் செய்து கொள்ளும்படி வேண்டிய சூர்பனகையை தனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என கூறி வேண்டாம் என்று மறுத்து உதறி தள்ளினார். தற்போது நவீன காலத்தில் சின்னத்திரையில் பல நாடகங்கள் இந்த கருவினை மையப்படுத்தியே உள்ளன. இதனை கண்ட லக்ஷ்மணன் சூர்பனகையின் மூக்கினை அறுத்து அனுப்பிவிடவே சூர்பனகை தனது அண்ணனான ராவணனிடம் சென்று தமது அறுபட்ட மூக்கினை காட்டி தனது இந்த நிலைமைக்கு காரணம் ராமன்தான் என்று சொல்லிய காரணத்தால் ராவணன் சீதையை அபகரித்து சென்று இலங்கையில் சிறை வைக்கின்றான். சூர்பனகை மீது இருந்த அண்ணன் தங்கை பாசத்தினால் சீதையை கடத்தி வந்து விட்டால் ராமர் தமது மனைவியான சீதையை மீட்க வரும் சமயம் கொன்றுவிடலாம் என்றும் முன் ஏற்பாட்டுடன் தான் சீதையை புஷ்பக விமானத்தில் ராவணன் கடத்தி வருகின்றானே தவிர சீதையை அடைய வேண்டும் என்னும் எண்ணத்தில் கடத்தி வரவில்லை. அசோகவனத்தில் தனியாக இருக்கும் சீதையை ராவணன் ஒரு முறை கூட தொட்டதில்லை. ராவணன் என்ன நினைத்தானோ அதே போல சீதை இருக்கும் இடத்தினை ராமன் கண்டுபிடித்து போர் தொடுக்கும் சமயம் ராமன் வெற்றி வாகை சூடிய காரணத்தால் ராவணன் பேரில் இறக்க நேரிடுகின்றது. இதன் மூலம் ஒருவரை ஒரு இடத்திற்கு தமது எல்லைக்குள் வரவழைக்க வேறு வகையான உத்திகள் இராமாயண காலத்திலேயே கடைபிடிக்கப்பட்டன என்பது தெளிவாகின்றது. ராமன் தன் மனைவி சீதையை மீட்க இலங்கை அரசன் ராவணன் மீது போர் தொடுத்து சீதையை மீட்டு வருகின்றான். இருந்தபோதிலும் சீதை புனிதமானவள் மற்றும் பரிசுத்தமானவள் என நிரூபிக்க வேண்டும் என்றும் அனைவருடைய சந்தேகங்களையும் போக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டபடியால் சீதை அக்னியில் இறங்கி மீண்டும் வெளிவருகின்றாள். அதற்கு பின்னர் ராமர் பட்டாபிஷேகம் செய்து கொள்கின்றார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த பின்னர் கூட சீதை ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கையில் இருந்த சமயம் கற்பு நெறியுடன் வாழ்ந்திருப்பாளா என்ற சந்தேகம் மக்களிடையே இருந்து வந்தது. அது தற்போது கூறப்படும் கிசுகிசு என பரவி வதந்தியாக இருந்து வந்தது. இந்த நிலையில் சீதை 5 மாத கர்ப்பிணியாக இருந்த சமயம் மீண்டும் எழுந்த வதந்திகளை கேட்டு மனமுடைந்த ராமன் சீதையை அரண்மனையை விட்டு வெளியேறுமாறு சொல்லி விரட்டுகின்றான். ராமனால் விரட்டப்பட்ட சீதை நேரடியாக தம்ச நதிக்கரையில் ஆசிரமம் வைத்து இருக்கும் வால்மீகி முனிவரிடம் தஞ்சமடைந்து வால்மீகி முனிவரின் ஆதரவில் வாழ்ந்து வருகின்றாள். வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் சீதை வாழ்ந்து வரும் சமயம் லவன் என்று ஒரு மகனும் குஷன் என்று ஒரு மகனும் சீதைக்கு இரட்டை குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறக்கின்றன. வால்மீகியிடம் கல்வி மற்றும் இராணுவ வித்தைகள் அனைத்தும் பயின்று பெரியவர்களாகி லவன் மற்றும் குஷன் ஆகிய இருவரும் லாவாபுரி என்னும் கானகம் சூழ்ந்த பகுதியினை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்றார்கள். மகாவிஷ்ணு அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க கீழ்கண்டவாறு 10 அவதாரங்கள் எடுக்கின்றார். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், பலராம அவதாரம் என்பது புத்த அவதாரத்தையும் குறிக்கும். கல்கி அவதாரம் இன்னும் பாக்கி உள்ளது. ராமாவதாரம் என்பது மகாவிஷ்ணுவால் எடுக்கப்பட்ட 7வது அவதாரம் ஆகும். இந்த அவதாரத்தில் பூவுலகில் மனிதனாக பிறந்து ஏகபத்தினி விரதத்துடன் வாழ்ந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது ராமனின் கடமையாகும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் 3 விதமான ஆசைகள் இருக்கும். அவற்றுள் ஒன்று மண்ணாசை, இன்னொன்று பெண்ணாசை, மற்றொன்று பொன்னாசை. ராம அவதாரத்தில் ராமன் ஏகபத்தினி விரதத்தை கடைபிடித்ததனால் ராமனுக்கு பெண்ணாசை கிடையாது. எனவே தான் சூர்பனகையை வலிய வந்து மணமுடிக்க கேட்டும் மறுக்க முடிந்தது. ஆனால் மற்ற 2 விதமான ஆசைகள் ராமனுக்கு நிறையவே இருந்தது. அவைகள் மண்ணாசை மற்றும் பொன்னாசை. அது 14 ஆண்டு கால வனவாசம் சென்று வந்த பின்னர் ராமர் பட்டாபிஷேகம் முடிந்த பின்னர் அயோத்தியை ராமராஜ்யமாக மாற்ற வேண்டும் என்னும் பேராசையாக அதிகரிக்கின்றது. எனவே ராமர் தமது அரண்மனையில் அஸ்வமேத யாகம் செய்து அந்த யாகத்தின் பயனாக ஒரு வெள்ளை குதிரையின் செவிகளில் மந்திரங்கள் ஓதி அந்த குதிரையை ஓர் போர் படை தளபதியாக உருவாக்குகின்றார். அந்த மந்திர உபதேசம் பெற்ற குதிரை தனது முதுகில் ராமராஜ்ய கொடியுடன் செல்லும் சமயம் சத்ருகனன் கூட செல்வார். அந்த மந்திர உபதேசம் பெற்ற குதிரை எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்கின்றதோ அந்தந்த பகுதிகள் அனைத்தும் ராமராஜ்யம் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். அதற்கு உடன்படாதவர்கள் மீது படையெடுத்து அந்த பகுதிகள் அல்லது அந்த நாடுகள் அனைத்தும் சத்ருகனன் செல்லும் தலைமையில்
படைகள் போரிட்டு வெற்றி வாகை சூடிய பின்னர் ராமராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். இதன் மூலம் தற்காலத்தில் உலகம் முழுவதையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று வல்லரசு நாடுகள் நினைக்கும் எண்ணம் அந்த காலத்திலே இருந்துள்ளது என்பது தெளிவாகின்றது. ராமராஜ்ய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர மறுக்கும் அரசர்கள் மீது போர் தொடுத்து ராமனுடைய போர்ப்படைகள் அந்த அரசர்களை சிறைபிடித்து அந்த நாடுகளை பேராசையுடன் கைப்பற்றி ராமராஜ்யத்தை விரிவுபடுத்தினான் ராமன். ஒரு நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெற்றால் அந்த ராஜ்யம் தம்முடைய கைக்கு வருவதோடு அங்கிருக்கும் பொன் பொருள் எல்லாம் தமது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். எனவே தான் அயோத்தி என்று அழைக்கப்பட்ட ராஜ்யம் பட்டாபிஷேகத்திற்கு பின்னர் ராமனின் பேராசையினால் விரிவுபடுத்தப்பட்டதால் ராமராஜ்யமாக, அதாவது சாம்ராஜ்யம், மாற்றி அழைக்கப்பட்டது. இந்த நிலையில் ராமரது அஸ்வமேத யாக குதிரை லவன் மற்றும் குச்சன் ஆகிய இருவரும் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் லாவாபுரி என்னும் இடத்திற்கு சென்ற சமயம் அந்த குதிரையை லவன், குச்சன் ஆகிய இருவரும் கட்டி போட்டு விடுகின்றார்கள். சென்ற குதிரையினை தேடிச் சென்று போர் தொடுக்க முயற்சிக்கும் சமயம் லவன் மற்றும் குச்சன் ஆகிய இருவரும் போரிட வந்திருப்பது தமது தந்தை ராமருடைய படைகள் என்று தெரியாமல் போரில் வென்று விடுகின்றனர். காரணம், லவன், குச்சன் இருவரும் வித்தைகள் கற்றுக்கொண்டது வால்மீகி முனிவரிடம். இது தற்போது தலைமுறை வித்தியாசம் என்றழைக்கப்படுகின்றது. இந்த காலத்தில் நாம் படித்த படிப்பினை விட நமது பிள்ளைகள் தொழில்நுட்பத்துடன் உள்ள படிப்பினை படித்து பெற்றோர் சம்பாதித்ததை விட அதிக சம்பளம் பெறுவதும் இதன் அடிப்படையில்தான். பெற்றோர் கற்ற கல்விக்கும் பிள்ளைகள் படிக்கும் கல்விக்கும் வித்தியாசம் உண்டு என்னும் கருத்து, அதாவது ராமன் வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரர் ஆகியோரிடம் கற்றதை காட்டிலும் லவன் மற்றும் குச்சன் ஆகிய இருவரும் அடுத்த தலைமுறையில் வால்மீகியிடம் கற்று தேர்ந்தது தற்போதுள்ள நவீன கல்வி முறை வித்தியாசம் அந்த காலத்திலே இருந்துள்ளதால் தான் ராமனது வழிகாட்டுதலின்படி போர் புரிய வந்த படைகளை ராமனது மைந்தர்களே தோற்கடிக்க முடிந்தது. இதனை கேள்விப்பட்ட ராமன் தமது படைகளை தோற்கடித்தவர்களை நேரில் காண வேண்டும், அவர்களை போரில் வெல்ல வேண்டும் என்று வரும் சமயம், சீதையை அடையாளம் கண்டு கொண்ட சமயம், அந்த இருவரும் ராமன் சீதைக்கு பிறந்த 2 மைந்தர்களான லவன் மற்றும் குஷன் என தெரிய வருகின்றது. சீதை தமது வாழ்நாள் முடிவுக்கு வரவிருப்பது அறிந்து கொண்டு பூமாதேவியிடம் தம்மை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்ட பூமியில் பிளவு ஏற்பட்டு அந்த பிளவில் இறங்கும் சமயம் சீதையை பூமாதேவி ஏற்றுக்கொள்கிறாள். தற்போது பூகம்பம் அல்லது நிலநடுக்கம் ஆகியவைகளை ஏற்படுவது போல அந்த காலத்தில் பூமியில் ஏற்படும் விரிசல்கள் ராமாயண காலத்திலே இருந்துள்ளது என்பது தெளிவாகின்றது. ராமர் மனைவியை பூமாதேவி ஏற்றுக்கொண்டபடியால் ராமன் தன்னுடைய புதல்வர்களான லவன் மற்றும் குச்சன் ஆகிய இருவரையும் மீண்டும் தம்முடன் அழைத்து செல்கின்றார். இதன் மூலம் திருமணத்திற்கு பின்னர் மனவேற்றுமை காரணமாக கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தால் உயிருடன் இருக்கும் சமயம் கணவன் கட்டுப்பாட்டிலோ அல்லது மனைவி கட்டுப்பாட்டிலோ வளர்ந்து வரும் பிள்ளைகளை அவர்களில் யாரேனும் ஒருவர் இறந்துவிட்டால் யார் உயிருடன் இருக்கின்றார்களோ அவர்கள் கட்டுப்பாட்டிற்கு மீண்டும் வரும் முறை கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தெரிய வருகின்றது. ராமாயணத்தில் சீதை இறந்தவுடன் லவன், குச்சன் ஆகிய இருவரையும் ராமர் தன்னுடன் அழைத்து செல்கின்றார். ராமாவதாரத்தில் ராமர் வனவாசம் சென்று விட்டதால் தமது தந்தை தசரத சக்கரவர்த்தி இறந்த சமயம் இறுதி சடங்குகள் எதுவும் செய்ய முடியாமல் அயோத்தி திரும்பிய சமயம் கண் கலங்கினான். அதே போல ராமருக்கும் லவன் மற்றும் குச்சன் இருவரும் கொல்லி போட்டு இறுதி சடங்குகள் செய்ய முடியவில்லை. காரணம், ராமன் சரையு நதியில் குளித்து கொண்டிருந்த சமயம் மாயமாகி விடுகின்றார். அதன் பின்னர் ராமர் ராமராஜ்யத்திற்கு திரும்பி வரவே இல்லை. தற்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் சமயம் சூழலில் சிக்கி உயிர் நீத்தல் எனப்படுகின்றது.